லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் அடுத்த மாதம் முதல் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு கட்டாயமாக உள்ளது. இந்நிலையில் அது 25% அதிகரிக்கலாமா என மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்திடம் ஆலோசனை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. தற்பொழுது மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் கச்சா எண்ணெய் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி 85%க்கு அதிகமாக உள்ளது. தற்பொழுது பெட்ரோலில் கலக்கப்படும் எத்தனால் 100% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக கச்சா எண்ணெய் சார்பை மேலும் குறைக்க மத்திய அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. எத்தனால் கலப்பை 25% அதிகரித்தால் வாகனங்களின் மைலேஜ், இன்ஜின் செயல்திறன், மாசு வெளியேற்றம் உள்ளிட்டவற்றில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த தரவுகளும் இல்லை என வாகன நிறுவனங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுதுள்ள வாகனங்கள் E20 பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் E25 பெட்ரோலுக்கு சோதனை செய்யப்படவில்லை என்றும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான விரிவான சோதனையை மேற்கொள்ள கால அவகாசம் தேவை என கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 100% எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை உருவாக்க வாகன நிறுவனங்களை மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. டாடா, டொயோட்டா, மாருதி, ஹுண்டாய் உள்ளிட்ட நிறுவனங்கள் 100% எத்தனாலில் இயங்கும் கார்களை உருவாக்கி வருகின்றன. தாமிரம், அலுமினியம் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலை உயர்ந்துள்ளதால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே மூலப்பொருட்கள் பதுக்கலை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு சிறு குறு தொழில்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தினர் கூறியதாவது: மேற்காசிய போர் காரணமாக பல்வேறு மூலப்பொருட்கள் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழகம் முழுவதும் உள்ள சிறு குறு தொழில் உற்பத்தி நிறுவனங்களை கடுமையாக பாதித்துள்ளது. பாலிமர், ஸ்டீல், தாமிரம், அலுமினியம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மூலப்பொருட்கள் பதுக்கல், குறுகிய கால யூக வணிக நடைமுறைகளால் விலை செயற்கையாக உயர்த்தப்பட்டு விற்கப்படுகின்றன. இவற்றை தடுக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. மேலும் விலை உயர்வை தடுக்க மூலப்பொருட்கள் இறக்குமதி மீதான வரிகளை குறைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தப்பட்டது என்று அவர்கள் கூறினர்.